என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியை உன்னுடைய கனவில் நீ கண்டு உணர்ந்து விட்டாய் அல்லவா? இந்த கருப்பன் காவல் தெய்வம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் நீ காணக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இந்த கருப்பன் நிறைந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ காணக்கூடிய எல்லா தெய்வங்களுக்குள்ளும் இந்த கருப்பண்ணசாமி நிறைந்திருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ உனக்குள் பயபக்தியுடன் வேண்டுகின்ற அனைத்திலும் இந்த கருப்பண்ணசாமி நிறைந்திருக்கிறேன். அதனால் உனக்குள் எந்த ஒரு சந்தேகமும் குழப்பமும் வேண்டாம். அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் இன்று உன் அப்பன் உன் கனவிலே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது என்று உனக்கு புரிந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ நிம்மதியாக இருப்பாய் அல்லவா? நம் அப்பன் நம் எண்ணங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் நமக்கு நல்லது செய்து கொடுப்பார் என்ற எண்ணத்தில் நீ இப்பொழுது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து அமைதியாக என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என் செல்லமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அத்தனை அழுத்தமானவை. உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அவையெல்லாம் அத்தனை அழுத்தமான விஷயங்கள். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தால் நிச்சயமாக என் குழந்தையே, நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய். அந்த நல்ல நேரம் இப்பொழுது வரும். அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏனென்றால் சில பேருக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும், எப்பொழுது கெட்ட நேரமாக இருக்கிறது, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரியாத குழப்பத்தினால்தான் அவர்கள் அன்றாடம் பிரச்சனையிலேயே திரும்ப திரும்ப சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்கமே, நீ அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு அந்த நல்ல நேரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான பாதையில் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையின் மனதில் என்னதான் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு பதட்டம் உனக்குள் வந்து விடுகிறது. அந்த பதட்டத்தை உன்னால் சரி செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ ஆகிவிடுகிறது. பதற்றம் ஏன் உனக்கு வருகிறது, எதற்கு வருகிறது என்று நீ உணர முடியாமல் இருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய பதட்டத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் அல்லது நீ செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடுமோ என்று தன்னை மிஞ்சிய ஒரு பயம்தான் காரணம். என் தங்கமே, இந்த பயமானது உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டாம். நீ நினைக்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்கும் பொழுது நீ அதனை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும். ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக வந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இப்பொழுது சாதிக்க துடிக்கின்ற நேரத்தில் கூட நமக்கு துணையாக யாருமே இல்லையே, நம்மை நம்புவதற்கு கூட யாரும் இல்லையே, நம்மை நம்பி யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்குகிறாயல்லவா? அப்படி ஒருவர் இருந்தால் அன்று நாம் உதவி கேட்கும் பொழுது செய்வதற்கு துணையாக இருக்குமே என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் அல்லவா? என் குழந்தையின் மனதில் என்னதான் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு பதட்டம் உனக்குள் வந்து விடுகிறது. அந்த பதட்டத்தை உன்னால் சரி செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ ஆகிவிடுகிறது. பதற்றம் ஏன் உனக்கு வருகிறது, எதற்கு வருகிறது என்று நீ உணர முடியாமல் இருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய பதட்டத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் அல்லது நீ செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடுமோ என்று தன்னை மிஞ்சிய ஒரு பயம்தான் காரணம். என் தங்கமே, இந்த பயமானது உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டாம். நீ நினைக்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்கும் பொழுது நீ அதனை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும். ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது. என் குழந்தையே,
வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக வந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இப்பொழுது சாதிக்க துடிக்கின்ற நேரத்தில் கூட நமக்கு துணையாக யாருமே இல்லையே, நம்மை நம்புவதற்கு கூட யாரும் இல்லையே, நம்மை நம்பி யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்குகிறாயல்லவா? அப்படி ஒருவர் இருந்தால் அன்று நாம் உதவி கேட்கும் பொழுது செய்வதற்கு துணையாக இருக்குமே என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உதவி செய்ய துணையாக பக்கபலமாக யாருமே இல்லை என்ற போதிலும் உன்னுடைய நிலையானது நீயாகவே கற்றுக்கொண்ட அனுபவங்களால் இப்பொழுது பக்குவம் அடைந்து இருக்கிறது. நீ பெற்றிருக்கக்கூடிய பக்குவமானது உன்னுடைய அனுபவத்தால் வந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ மற்றவர்களை சார்ந்திருக்கும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் கைவிட்டு விட்டால், ஐயோ நம்மை கைவிட்டு விட்டார்களே, நம்மை யாராலும் இனி காப்பாற்றி தர முடியாது என்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னிடத்திலே அதிகமாக இருக்கும். எப்பொழுது நீ தன்னிச்சையாக தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் நீயாகவே கற்று முன்னேற்றம் காண்கிறாயோ, அப்பொழுது உன்னை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சோம்பேறித்தனம் என்பது நமக்குள் எப்போதுமே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? சோம்பேறித்தனத்தை வைத்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் அல்ல, மற்றவர்களுடைய சோம்பேறித்தனத்தினால்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு உதாரணத்திற்காக சொல்லிவிடுகிறேன். கேள், உனக்கு அது புரிகிறதா என்று பார். என் தங்கமே, பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையை எடுப்பதற்கு மனிதன் சோம்பேறித்தனம் அடைந்ததால் தான் அதை வைத்து ஒருவர் தன்னுடைய தொழிலையே செய்து இன்று பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார். பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்து அதனை ஒரு டப்பாவில் அடைத்து உனக்கு கொடுத்தால் நீ அது கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் என்று சொல்லி அதை வாங்கி சாப்பிடுகிறாய் அல்லவா? அந்த கொட்டையை எடுத்து தூர போடுவதற்கு கூட உனக்கு அத்தனை சோம்பேறித்தனம். மனிதர்களுக்குள் இப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் மற்றொருவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இதில் அவரவர்கள் உழைத்த உழைப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை கண்டு மனம் வருந்துவதாய் எனக்கு தெரியவில்லை. என் குழந்தையே, இத்தனை சோம்பேறித்தனம் யாருக்கும் இருந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அதனால் நீ உன்னிடத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோம்பேறித்தனத்தை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூர எறிந்துவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய், எந்த நிலையை அடையப் போகிறாய், உன்னுடைய லட்சியம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதில் எல்லாம் நீ கவனம் செலுத்த வேண்டும். நீ இப்பொழுது அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டாய் என்றால் இன்னும் சில தூரங்கள் தான் என் குழந்தையே நீ செல்ல வேண்டி இருக்கிறது. யாரும் உனக்கு துணையாக இல்லை என்று நீ நினைத்து வருத்தப்படாதே. மற்றவர்கள் துணையை கொண்டு நீ வெற்றி பெற்றால் அது உன்னுடைய வெற்றியாக ஒரு நாளும் கருதப்படாது. ஆனால் உன்னிடத்திலே தன்னம்பிக்கை எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். சில பேர் உன்னிடத்திலே சொல்வார்கள், அவர் இல்லை என்றால் இவனால் என்ன சாதித்திருக்க முடியும் என்றுதான் உன்னை குறைத்து மதிப்பிட்டு சொல்வார்கள். என் தங்கமே, அதனால் உன்னுடைய தனித்திறமையை கொண்டு நீ முன்னேறி வர வேண்டும். உனக்கு பக்கபலமாக உன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன். என் குழந்தையே, நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் பொழுது எல்லோருக்குமே உன்னை பிடிக்கும். உன்னுடைய குணநலன்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது உனக்கு எல்லோருமே துணையாக வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையின் மனதிற்குள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் இந்த அப்பனும் விரும்புகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய ஆசையை நீ நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேற்றி உனக்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும்.
அதற்குத்தானே இப்பொழுது உன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ள நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். நல்ல நேரத்தை எல்லாம் வீணடித்து காலத்தை போக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. என் தங்கமே, கிடைக்கின்ற நேரத்தை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறிவிட வேண்டும். நாம் நினைத்தால் அடைய முடியாத லட்சியம் என்ற ஒன்று இந்த பூமியில் இல்லை. அதனால் உன்னுடைய லட்சியமானது மிக விரைவிலேயே உனக்கு கிடைத்துவிடும். அதற்கு நீ செய்ய வேண்டியது உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நேர்மை, உன்னுடைய பயபக்தி. இவையெல்லாம் உன்னை நல்ல நிலைமைக்கு கூட்டிச் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காவது இதையெல்லாம் நீ கவனமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். நேரத்தை ஒருபோதும் வீணாக்கிவிடக்கூடாது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறாய். நிச்சயமாக நீ நினைத்த நேரத்தில் நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு எந்த தேடலிலும் உன்னுடைய முயற்சியானது உனக்கு சரியானவற்றையெல்லாம் உன்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து உனக்கு துணையாக இருந்து அந்த காரியத்தில் உனக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதையெல்லாம் பற்றி நீ வருத்தப்படாதே. அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்லை. என் தங்கமே, நீ ஒரு நாள் மற்றவர்களை, உன்னை குறை கூறுபவர்களை எல்லாம் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும், அவர்களுக்கு வாய் இருக்கிறது என்பதற்காகத்தானே இப்படி எல்லோரும் பேசுகிறார்கள் என்று எளிதாக கடந்துவிட்டு போக வேண்டும். அதை விட்டு உன்னுடைய அறிவுக்கு அதையெல்லாம் நீ எடுத்துச் செல்லக்கூடாது. உன்னுடைய பாதை சரியான பாதை என்பது உனக்கு தெரியுமல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உனக்கு தெரியுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. அது மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி நல்லபடியாக நடக்கப் போகிறது. இந்த கருப்பனை கண்டுவிட்டாயல்லவா? இந்த கருப்பன் உனக்கு கனவில் வந்ததோடு மட்டுமல்லாமல் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தையும் நான் விரட்டி அடிக்கப் போகிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நானாகவே வந்து நடத்தி தருகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாமே என் குழந்தையின் மனதில் வேறொன்றாக இருக்கும் பொழுது நான் உனக்கு அதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து வைத்துக்கொள். என் செல்லமே, உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய தன்னம்பிக்கையையும் ஒருபோதும் நீ இழந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யாரெல்லாம் என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் பொய் என்று நிரூபித்து நீ வெற்றியை நிச்சயமாக தொடர்ந்து பெறத்தான் போகிறாய். வெற்றியினை பெறுவதற்காகவே இந்த பிறவியில் நீ பிறந்திருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டங்கள் இருந்ததாக தோன்றி இருக்கலாம். ஆனால் இனி நடக்க இருப்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான காலங்கள் என்று மட்டுமே நீ உணர வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.